சரசு சமையல். இன்னைக்கு சப்பாத்திக்கு ரொம்ப சிம்பிளா ஒரு கிரேவி தான் செய்ய போறேங்க. குடமிளகா பன்னீர்லாம் வச்சு தான் செய்ய போறேன். இதுக்கு தேங்காய் எல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாங்க. எங்களோட சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் சிக்கன் கிரேவி மசாலான்னு எங்களோட ப்ராடக்ட்ஸ்ல இருக்குங்க. அந்த ஒரு பொடி போட்டு தான் இன்னைக்கு பண்ண போறோம். இது போடும்போது நமக்கு மல்லித்தூள் வேண்டாம், மிளகாத்தூள் வேண்டாம், கரம் மசாலா வேண்டாம், மஞ்சத்தூள் வேண்டாம், எதுவுமே வேண்டியது இல்லைங்க. இந்த ஒரு பொடி மட்டுமே போட்டா போதும். இந்த பொடி மட்டுமே போட்டு இன்னைக்கு பன்னீர் குடமிளகா வச்சு இந்த கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி செய்ய போகிற கிரேவிக்கு பன்னீர் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கு தேவையான எல்லாமே ரெடியாக இருக்குது. குடமிளகாயும் கட் பண்ணியாச்சு. பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேங்க. அப்புறம் அரைக்கிறதுக்கு ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 4 முந்திரி, சீரகம் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், கசகசா 1/4 டீஸ்பூன், ஒரு 10 மிளகு, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, புதினா இலை, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தான் இப்போ நம்ம தண்ணி விட்டு அரைச்சிக்க போகிறோங்க. அரைக்க எடுத்து வச்சுருந்த பொருட்கள் எல்லாத்தையும் இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேங்க. இந்த மாதிரி தண்ணி விட்டு பாருங்கள், நல்லா ஃபைனாக சட்னி மாதிரியே அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கிரேவி தாளிச்சிடலாங்க. கிரேவி தாளிக்கிறதுக்கு இன்றைக்கி நான் பட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் போட்டேன், அதுவே உருகி இந்த அளவுக்கு வந்துருச்சுங்க. இதில் சோம்பு மட்டும் கொஞ்சம் தாளிச்சிட்டு பெரிய வெங்காயம் நறுக்குனது சேர்த்துடலாம். பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. கண்ணாடி பதம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு தக்காளி இதில் சேர்த்துடலாங்க. தக்காளியும் சேர்ந்து வதங்கிட்டு இருக்கும்போதே இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ நம்ம சேர்த்துடலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க. ஒரு நிமிஷம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் சிக்கன் கிரேவி மசாலா பொடி தான் இப்போ சேர்க்குறேங்க. நம்ம காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு 10-20 செகண்ட் பரட்டிட்டு தயிர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேங்க. தயிர் சேர்த்துட்டு அந்த தயிரும் அந்த மசாலாவும் நல்லா கலந்து வர்ற அளவுக்கு பரட்டி விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற குடமிளகா சேர்த்துக்கலாம். குடமிளகா சேர்த்து ஒரே 1 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கலவையை இதில் சேர்த்துடலாங்க. இந்த கலவை சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பும் சேர்த்துடலாங்க. உப்பு சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் நம்ம மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலந்து விடும்போதே இந்த கிரேவிக்கு ஒரு நல்ல கலர் கிடச்சிரும். இந்த கிரேவிக்கு சுவை கொடுக்குறதே எங்களோட சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் சிக்கன் கிரேவி மசாலா தாங்க. இது வெஜ் கிரேவிக்கு எல்லாத்துக்குமே சேர்க்கலாம். இப்போ மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிட்டேங்க. அரைச்சி விட்ட கலவை இதில் சேர்த்துருக்கிறதால நல்ல பச்சை வாசம் போகணுங்க. அதுக்காக தான் மறுபடியும் தண்ணி சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி கொதித்து வரும்போது ஒரு மூடி போட்டுடலாங்க. மூடி போட்டு அடுப்பை நல்லா குறைச்சி வச்சிடலாம். நான் குறைச்சி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் இப்போ பார்க்குறேன். இடையில ஒரு முறை மட்டும் பிரட்டி விட்டேங்க. நம்ம சேர்த்த பட்டரெல்லாம் நல்லா உருகி பிரிஞ்சு இந்த மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் சுவை கூட்டி கொடுக்கறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்கலாங்க. இப்போ பன்னீரை ஒரு வாணலியில் கொஞ்சமாக இப்போ பட்டர் விட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஜஸ்ட்டு ஒரு 10-20 செகண்ட் ஃப்ரை பண்ணால் போதும். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டாம். பாருங்கள், இதிலேயே நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடச்சிருச்சு. ஃப்ரை பண்ண பன்னீரை நம்ம கிரேவியில் சேர்த்துக்கலாங்க. இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், நம்ம பன்னீரை நம்ம எப்போ கிரேவியில் சேர்க்குறோமோ அப்போ தான் ஃப்ரை பண்ணுங்க. நீங்கள் முன்னாடியே ஃப்ரை பண்ணி வச்சிங்க அப்படின்னா பன்னீர் ஹார்டாயிரும், அந்த சாஃப்ட்னஸ் இருக்காது. அதனால தான் நம்ம ஃபைனலாக பன்னீரை ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் தூவியாச்சுங்க. நல்லா ஜம்முன்னு ஒரே ஒரு பொடி போட்ட பன்னீர் கேப்சிகம் கிரேவி சப்பாத்திக்கு எங்கள் வீட்டில் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த குடமிளகா பன்னீர் கிரேவி செய்ய ஆரம்பிச்சதுலேருந்து எங்களோட சரசு ஃபுட் ப்ராடக்ட் சிக்கன் மசாலா சேர்த்து தான் செஞ்சேன்னு சொல்லிகிட்டே இருந்தேங்க. இப்போ இந்த சிக்கன் மசாலாவே உங்கள்கிட்ட காட்டிடுறேன். இன்றைக்கி தான் அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்குங்க. தேவைப்படுறவங்க எங்ககிட்ட வாங்கிக்கலாம். நீங்கள் 100 கிராம்லேருந்து 200 கிராம், 1/2 கிலோ எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம். நீங்கள் 1/2 கிலோ சிக்கன் செய்கிறீங்க அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டிங்கனாலே போதும். பத்தலைன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாங்க. அதே மாதிரி வெஜ்ஜில் ஏதாவது கிரேவி செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் இதை சேர்த்து செஞ்சீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க. எங்களோட சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸில் இந்த மாதிரி சிக்கன் கிரேவி மசாலா கிடைக்குங்க. தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க. இப்போ ஸ்க்ரீனில் போயிட்டு இருக்க நம்பரில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா நாங்கள் உடனே உங்களுக்கு கொரியரில் சேஃபாக அனுப்பி வச்சுருவோங்க. அதே மாதிரி பிரண்டை பொடி எங்ககிட்ட கிடைக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேங்க. பிரண்டை பொடி இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஆற வச்சு இப்போ பேக் பண்ணிகிட்ருக்காங்க. கூடவே ரசப்பொடி, இட்லி பொடி எல்லாமே இப்போ கொரியருக்கு பேக் பண்ணிகிட்ருக்காங்க.
பிரண்டை பொடியும் தேவைப்படுறவங்க இப்போ ஸ்க்ரீனில் போயிட்டுருக்க நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. ஒரு பொடி போதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் எப்படிங்க, அதனால தான் ஆஃபீஸ்க்கே போயிட்டேங்க. சப்பாத்திக்கு இந்த கிரேவி வச்சுட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. எங்கள் வீட்டில் நைட் டின்னருக்கு இந்த சப்பாத்தியும் குடமிளகாய் பன்னீர் கிரேவியும் இப்போ ரெடியாக இருக்குங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்றைக்கி நான் செஞ்சு காட்டினேன் இந்த பன்னீர் குடமிளகாய் கிரேவி உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் எங்களோட சிக்கன் கிரேவி மசாலா தேவை அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் போயிட்டுருக்க நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. இந்த சீசனில் எங்ககிட்ட முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் பிரண்டை பொடி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். தேங்க்யூ.